வணக்கம். நவராத்திரி வரப்போகுது. எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோட தினம் தினம் பெண்களா இருக்கட்டும், வீட்ல இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும், ஷாப்பிங் பண்றது ஒரு பக்கம், என்ன தீம் சாரி, என்ன கொலுவுல தீம்ஸ் வைக்கலாம், என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் குடுக்கலாம், மங்கள பொருள்லாம் வாங்கணுமே அப்படின்னு பரபரப்பா எல்லாரும் இயங்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கொலு பொம்மைகள் ஷாப்பிங்கும் நடந்துட்டே இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நிறைய பேருக்கு என்னன்னா, நானும் தீம்ஸ் விதவிதமா வைக்கணும். நம்முடைய கலாச்சார பண்பாடுகள, புராண கதைகள வெளிப்படுத்துற மாதிரியான தீம்ஸ் செட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அதற்கான பொம்மைகள வாங்கி வைக்கிறதுல பட்ஜெட் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பட்ஜெட்ல நீங்க தீமும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு தீம் பிளான் பண்றதுக்கு வசதியா பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய எம்டிஎஃப் கட் அவுட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அழகழகான இந்த கட் அவுட்ஸ் ஸ்ரீ விக்னேஷ் அண்ட் கோ. இவங்களுடைய முழு வீடியோ லாஸ்ட் இயரும் நீங்க பார்த்திருக்கீங்க. அப்புறம் அவங்களுடைய இந்த டிவைன் டேபிள் லான்ச்சிங்கும் நீங்க பார்த்திருக்கீங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ், அது வந்து நம்ம கொலுப்படிகள்ல வைக்கும் போது இன்னும் எப்படி அலங்காரமா வைக்கலாம், சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் கூடவே இணைஞ்சு பார்க்க போறோம். அதாவது ஸ்ரீ விக்னேஷ் அண்ட் கோவுடைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோல ஒரே பேக்கேஜா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம வரப்போற பிள்ளையார் சதுர்த்திக்காக பிளான் பண்ணுவோம். பிள்ளையார் சதுர்த்திக்கு அழகா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு கிடைக்குது. இது எம்டிஎஃப்ல நல்ல திக்னஸ் இருக்கு. ரொம்ப வந்து ஃபிளம்சியா இல்லாம திக்னஸோட இருக்கு. நீங்களே பாத்தீங்கன்னா நல்ல பினிஷிங்ல இருக்கிறது பாக்குறீங்க. பின்பக்கம் பாத்தீங்கன்னா வால் ஹேங்கிங்கா இதை நீங்க பயன்படுத்த முடியும். ஸ்டாண்ட் மாதிரி அப்படியே வச்சும் நீங்க பண்ணலாம். இப்ப உங்களுடைய களிமண் பிள்ளையார இந்த பேஸ்ல நீங்க வச்சு அழகா நீங்க வழிபாடு பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல நம்ம பூஜை ரூம்ல மனையா நீங்க பயன்படுத்திக்கலாம். விளக்கு ஏத்தணும், விளக்கு மாடமா பயன்படுத்தணும் அப்படின்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது சிலைகள் ஏதாவது விக்கிரகங்கள் இதுல வைக்கணும்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகான பினிஷிங்ல 2 மாடல்ல நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு கிடைக்குது. ஐராவதம் யானை அப்படிங்கிறது இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய யானை. இந்திரன் பவனி வரக்கூடிய யானை, சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது. ஒரு வெள்ளை நிறத்து யானைம்பாங்க. 5 முகங்களோடு இருக்கக்கூடிய ஐராவத யானை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ஐராவத யானைய நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு 2 பக்கமும் வைக்கலாம். கொலுப்படியில நம்ம அழகா இதை வைக்க முடியும். ஐஸ்வர்யம் தரக்கூடிய கற்பகத்தரு, கோமாதா, காமதேனு பசு இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா ஐராவதம் யானையும் நீங்க வைக்கலாம். இப்ப மகாலட்சுமி தாயாருக்கு 2 பக்கமும் கூட இந்த ஐராவத யானைகளை வைக்க முடியும். சிங்கிள் பீஸ் போதும் அப்படின்னாலும் நீங்க அப்படியும் வாங்கிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி ஸ்டாண்டோட வந்துருது. அழகா நம்ம வச்சா போதும். இந்த எம்டிஎஃப் போர்டு வந்து நல்ல திக்னஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு திக்னஸ் இருக்கு. ஈஸியா வளையக்கூடியதோ நெளியக்கூடியதோ கிடையாது. நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம்னா நம்ம பல முறை இதை பயன்படுத்த முடியும். கொலுல நம்ம நிறைய தீம் பிளான் பண்ணுவோம். அப்போ மரங்கள் நிறைய இருக்கணும், பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்போம். நிறைய மாம்பழங்கள் இருக்கக்கூடிய மரம் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி சூப்பர் பினிஷிங்ல நல்ல ஒரு அந்த குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பரான குவாலிட்டியில இந்த மரங்கள் 2 சைசஸ்ல இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 1/2 அடி உயரத்துல, இன்னொன்னு 1 அடி உயரத்துல நல்ல பிரம்மாண்டமான மாமரம் இருக்கிற மாதிரி அழகா நீங்க பாக்குறீங்க. அடுத்தது நம்ம கிட்ட மகாலட்சுமியோடைய சிலை இருந்ததுன்னா 2 பக்கமும் நீங்க வச்சீங்கன்னா கஜலட்சுமியா ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம குட்டி சிலையா மகாலட்சுமி தாயாருடைய சிலை இருந்தா கூட ஒரு பீடம் போட்டு அழகா வச்சுட்டு நீங்க நல்ல சூப்பரா ஸ்டாண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு கவலை எல்லாம் பட தேவையில்லை. அந்த முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படி வச்சாலே நின்னுக்கிற மாதிரி அழகான ஸ்டாண்டோட நமக்கு வரக்கூடிய இந்த யானைகள் ரொம்ப அழகா இருக்கிறத பாக்குறீங்க. அடுத்தது கோமாதா பாக்குறீங்க. கோமாதா நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில கூட நீங்க நித்தியப்படி பூஜை செய்யறதுக்கு நீங்க மாலை போட்டு அல்லது பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்றது, தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்றவங்க கோ பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மள்ட்ட வீட்டுல மாடு கண்ணி இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட தேவையில்ல. இந்த மாதிரி கோமாதாவை நம்மளால பிராஸ்ல வாங்கி வச்சுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கட் அவுட்ஸ்ல நீங்க வாங்கி வச்சுட்டு அழகா பூஜை பண்ணலாம். நம்ம பாரம்பரியமா பழக்கமே என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல போட்டோஸை வச்சு பூஜை பண்றது காலகாலமா இருக்கக்கூடிய பழக்கம் தான். அதே மாதிரி இப்ப இந்த கட் அவுட்டை வச்சு நம்ம பூஜை பண்றோம். அதுல ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் கருத்தா நான் இங்க பதிவிட விரும்புறேன்.
தோகையோடு இருக்கக்கூடிய இந்த மயில் 2 பக்கமும் நீங்க எப்படி வைக்கலாம், முருகப்பெருமானோட நீங்க வைக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு ஒவ்வொரு முறையும் நீங்க சஷ்டியில பண்றீங்க, கிருத்திகையில பண்றீங்க, கந்த சஷ்டி விழால நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்ம கொலுப்படியில நிறைய முருகர் சிலைகளை வைக்க போறீங்கன்னா பிரதானமா ஒரு முருகப்பெருமான ராஜ அலங்காரத்துல வச்சு 2 பக்கம் மயில் வச்சா இவ்வளவு அழகா இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே அது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்போதுமே பிரம்மாண்டத்தை கொடுக்குங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். இந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு பார்க்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பார்க்கும்போதே மனசு நிறையக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ மேக்கிங்ல இருக்கக்கூடிய மயில்கள் பாக்குறீங்க. மயில்கள் வந்து அழகா அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் வந்து நமக்கு உட்டன் பேனலோட வந்துடும். ஸோ இப்போதைக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு சாம்பிள் காட்டியிருக்காங்க. அழகான ஃபினிஷிங்ல ரெட்டை மயில்கள் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி சூப்பரா உட்டன் அந்த பேஸ்ல நமக்கு வந்துடும். ஒரு சாம்பிளுக்காக இந்த மயிலை நீங்க பாக்குறீங்க. 2 பக்கமும் மயிலை வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. ஸோ முருகப்பெருமான் பக்கத்துல கூட நம்ம அழகா நம்ம அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கிற பொருட்கள்லாம் தான் இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நீங்க பாக்குறது இந்த தாமரைப்பூ பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டம் அப்படின்னா 2 அடி டயமீட்டருக்கு இருக்கக்கூடிய பெரிய தாமரைப்பூ. இத்தனை இதழ்களோட இலைகள் வருது. இப்படி ஒரு தாமரைப்பூ உள்ள வந்து அந்த தாமரையோட அந்த பேஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நாம என்ன சிலைய வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நீங்க இத பேஸ வச்சுட்டு நீங்க மகாலட்சுமி தாயார உட்காரணும் வைக்கணும்னாலும் சரி, எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம தாமரைப்பூக்கு நடுவுல வைக்க முடியும். இதுலயே சின்ன சைஸா நமக்கு 3/4 அடி அகலத்துல, அதாவது 3/4 அடி டயமீட்டர்ல வரக்கூடிய தாமரை தான் நீங்க பாக்குறீங்க. தனித்தனியா கழட்டி ஈஸியா பேக் பண்ணிக்கலாம். நீங்க அப்ராட் எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ஈஸியா ஒரு சின்ன பேக்கேஜிங்ல கொண்டு வந்துட முடியும். ஒன்னொன்னையும் இப்படி தனித்தனியா நீங்க டிஸ்மேண்டில் பண்ணலாம். ஸோ அழகா நீங்களே போய் ஈஸியா அசம்பிள் பண்ணிடலாம். குழந்தைகள் கூட ஈஸியா அசம்பிள் பண்ணக்கூடிய விதத்துல இருக்கிற தாமரை பூ தான் நீங்க 2 மாடல்ல 2 சைசஸ்ல நீங்க பாக்குறீங்க. மாடல் வந்து சேம் தான், ஆனா சைசஸ் மட்டும் 2 அடி இருக்கு, 3/4 அடி இருக்கு. ஸோ நீங்க கஸ்டமைஸ்டா வேற மாதிரி நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்க நடுவுல எந்த விக்கிரகம் வேணாலும், கொலு பொம்மையா வைக்கணும்னாலும் சரி, போட்டோ வைக்கணும்னாலும் எப்படி வேணா நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாக்குறது, இப்ப உங்க வீட்டுல வந்து ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு செட்டப் நீங்க கொலுவுக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து அழகா நீங்க இந்த தாமரை மலர்களை வைக்க முடியும். சூப்பரா தாமரை பூத்து இருக்கிற மாதிரி நமக்கு பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சப்போர்ட்டிங்க்கு நீங்க இந்த மாதிரியான தீம்ல அழகா வைக்கிறதுக்கான பொருட்கள்லாம் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல சைஸ் வாரியா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு. 1 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 3 இன்ச் வரைக்கும் இந்த தாமரை மலர்களோட சைசஸ் நிறைய இருக்கு. நம்ம எத்தனை பீசஸ் வேணுமோ அப்படி பல்க் ஆர்டரும் பண்ணிக்கலாம். அடுத்து திருவாச்சி பாக்குறீங்க. திருவாச்சி பாக்குறதுல ஒரு 4 இன்ச்சு சைஸ்ல இருந்து 1 அடி உயரம் வரைக்கும் அழகா இருக்கு. இதுவுமே நல்ல திக்னஸோட எங்கேயுமே டேமேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அழகா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரகங்களை நீங்க இந்த திருவாச்சி முன்னாடி வச்சுக்க முடியும். மகாலட்சுமியா இருக்கலாம், நின்ற திருக்கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளா இருக்கலாம், அல்லது அம்மன் சிலைகளா இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பிராஸ் கலெக்ஷனை இந்த திருவாச்சிக்கு முன்னாடி அழகா நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். மாலையெல்லாம் இதுல மாட்ட முடியும். இதெல்லாம் தான் இந்த திருவாச்சியில இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம அலங்கார பொருட்களா நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய பூஜை அறையில நிறைய விக்கிரகங்கள் வச்சிருப்போம். யாராவது பிரியப்பட்டு வாங்கி கொடுக்குற விக்கிரகங்கள்னு நிறைய சேர்ந்து போயிடும். இடம் ஃபுல்லா அடைக்கிற மாதிரி ஒரு சின்ன கபோர்டுக்குள்ள அவ்வளோ இடம் ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி MDFல செய்யப்பட்ட 3 படிகள் இருக்கிறத வாங்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பேஸுக்குள்ளேயே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 விக்கிரகத்தை வச்சிட முடியும். ஏன்னா நம்ம வீட்டுல 2 இன்ச்சு 3 இன்ச்சு சைஸ்ல தான் நம்ம விக்கிரகங்கள் வச்சிருப்போம். அதை அழகா படியில நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நீங்க பூவெல்லாம் வச்சு அழகா நீங்க காட்டலாம். சூப்பரா பூ டெய்லி நீங்க நித்தியப்படி உங்க வீட்டுல பூக்கிற பூக்களை வச்சு பூஜை பண்றதுக்கெல்லாம் வாகா இருக்கக்கூடிய 3 படிகள் தான் பாக்குறீங்க. இது நல்ல பினிஷிங்ல லேமினேட்டடா வருது. கோலங்கள் போட்டு ஃப்ளோரல் டிசைன்லாம் கொடுத்து சைட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பினிஷிங்ல இருக்கிற மாதிரியான படிகள் பாக்குறீங்க. அகலம் 3/4 அடி அகலத்துக்கு வருது. ஸோ உயரம் பாத்தீங்கன்னா அதுவும் 3/4 அடி உயரத்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரி படிகள் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பூஜை அறையுடைய இடத்தை அடைக்காது. வெளிநாடுகள்ல நமக்கு பூஜை அறைன்னு தனியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான படிகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது மைல்ட் ஸ்டீல்ல டிஸ்மேண்டில் பண்ற மாதிரியான
படிகள் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த படிகள் 3 படிகள்லயுமே நல்ல வெயிட் நீங்க வைக்க முடியும். அழகா வந்து இதுல பேஸ் பாருங்க, இவ்வளோ நீட்டான ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த பேஸை வந்து நீங்க இதுக்குள்ளார வச்சுட்டீங்கன்னா அழகா நீங்க உங்களுடைய விக்கிரகங்களை நீங்க சூப்பரா இதுல வைக்க முடியும். ஸோ நீங்க சூப்பரா இந்த செட்டப்ல வச்சும் நீங்க பூஜை ரூம்லயும் வைக்கலாம். நான் இப்பதான் கொலு ஆரம்பிக்க போறேன், முதல்ல 3 படியில ஆரம்பிக்கணும், துர்கா லட்சுமி சரஸ்வதி பிள்ளையார் முருகர் அப்படின்னு கொஞ்சம் சில பொம்மைகளை மட்டும் நான் வச்சு ஆரம்பிக்க போறேன், அல்லது மினியேச்சர் கொலு நான் வைக்க போறேன், ஒரு பக்கமா எனக்கு நிறைய விக்கிரக கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் மினியேச்சரா நான் வச்சு காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் படிக்கு நீங்க போகலாம். மைல் ஸ்டீல்ல ரொம்பவே உறுதியா இருக்கும், எல்லாத்தையுமே தனித்தனியா கழட்டி டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், ஈஸி டு கேரி. நீங்க யாருக்காச்சும் மினியேச்சர் கொலுப்படி வைக்கிறவங்களுக்கு சஜஷனாவும் இதை கொடுங்க, நல்ல உறுதியானதா இருக்கும்ன்றதும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டீல் படி பார்த்த மாதிரி இந்த மாதிரி உட்டன் பேனலிங்கோட இருக்கிற படிகளும் நம்ம பார்க்குறோம். இதுல சைஸ் வாரியா நமக்கு கிடைக்கும், நல்ல அழகா கோலம் போட்டு சூப்பரா கிடைக்கிறது. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் பர்மனண்டான படிகள் தான் மினியேச்சர்ல பார்த்துருப்பீங்க. பட் இந்த படியை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணலாம், அதுதான் இதுல ஒரு எல் கிளாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்ப் மேல நீங்க அழகா நீங்க ஒன்னொன்னையும் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இப்படி நீங்க விக்கிரகங்களை இந்த மாதிரி வைக்கணும்னாலும் சூப்பரா நீங்க வச்சு அலங்காரமா நீங்க உங்களுடைய கொலுப்படியை செட் பண்ணிக்க முடியும். இதுல இருக்கிற சைசஸ் தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ கொலுப்படிகள்ல இத்தனை வெரைட்டிஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இப்போ நம்ம தீம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்மளால ரொம்ப பட்ஜெட்ல பெருசா நம்மளால செய்ய முடியல, பொம்மைகள் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க ராமாயண காட்சிகள் பார்க்க போறீங்க. 125 சீன்ஸ் வர்ற மாதிரி ராமாயண காட்சிகள் இங்கே நீங்க சாம்பிளா தான் பாக்குறீங்க. சம்பூர்ண ராமாயணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராமாயணத்துல வரக்கூடிய முக்கிய காட்சிகளை 125 இந்த மாதிரியான கட் அவுட்ஸா ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்னொன்னுமே நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போதே நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கோட இருக்கிற பிக்சர்ஸ் பாக்குறீங்க. பின்னாடி ஸ்டாண்டும் வந்துருது, நம்ம சப்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்ல, எல்லாத்துக்குமே பீடமோ ஸ்டாண்டோ வந்துடும், டிஸ்கிரிப்ஷனோட வந்துடும். ஸோ 125 சீனும் எதை வெளிக்காட்டுது, அந்த சீன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அழகா நம்ம 125 சீன்ஸோட கம்ப்ளீட் ராமாயணம் செட்டு நீங்க இந்த கொலுல பிளான் பண்றீங்கன்னா ஸ்ரீ விக்னேஷ் அண்ட் கோவை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்ப சொல்லிக்க விரும்புறேன். சாம்பிளா தான் நீங்க பாக்குறீங்க, ஏன்னா 125 வச்சு உங்களுக்கு நான் காட்ட முடியல, அதனால சாம்பிள் பாக்குறீங்க. அடுத்தடுத்து வேற என்னென்ன தீம்ஸ் பிளான் பண்ணிக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்து 108 திவ்ய தேசங்கள். 108 திவ்ய தேசத்துல கொலு பொம்மையில நமக்கு எல்லாமே கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்மளுக்கு குறிப்பிட்ட சில கஷேத்திரத்தோடைய பெருமாள் தாயார் தான் கொலு பொம்மை வடிவத்துல நமக்கு கிடைக்குது. நம்ம 108 திவ்ய தேச பெருமாளையும் நம்ம வச்சு அழகா தீம் பிளான் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு 1/2 அடி உயரத்துல 4 இன்ச்சு 1/2 அடி இந்த மாதிரியான சைசஸ்ல உங்களுக்கு 108 திவ்ய தேச பெருமாளுடைய இந்த மாதிரி ஒரு கட் அவுட் கிடைக்குது. இந்த கட் அவுட்ல என்ன ஸ்பெஷல்னா அந்த திவ்ய தேச தலத்தினுடைய பெயர், பெருமாள் தாயாருடைய பெயர்கள் இது வந்துரும் அதுல. அதனால நீங்க ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி 108 திவ்ய தேசத்தையும் அழகா நீங்க ஒரு தீமா பிளான் பண்ணிக்க முடியும். மகான்களுடைய சரித்திரம்னு பார்க்கும்போது சீரடி சாய்நாதருடைய சரித்திரத்தை விளக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பாக்குறீங்க. இது வந்து ஒரு சாம்பிள் தான் நம்ம வச்சிருக்கோம், பெரிய பேக்கேஜா 60 காட்சிகள் இதுல வரும். அடுத்து நீங்க பாக்குறது ராகவேந்திரருடைய சரித்திரத்தை விளக்கக்கூடிய காட்சிகள், இதுலயும் 50க்கும் மேற்பட்ட சீன்ஸ் வர்ற மாதிரி அத்தனை கட் அவுட்ஸ் வந்துடும். ஸோ நீங்க ஒரு ஃபுல் செட்டப்பா நீங்க அழகா ஒரு பிளேஸ்ல இந்த தீமை பிளான் பண்ணிக்க முடியும். எம்டிஎஃப்ல செய்யப்பட்டது தான் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப திரிமூர்த்தி தத்தாத்திரேயர் யாரு, 3 பேருடைய சொரூபமா, மும்மூர்த்திகள் சிவா விஷ்ணு பிரம்மா இணைஞ்ச சொரூபம் தான் திரிமூர்த்தி தத்தாத்திரேயர். அவருடைய அம்சமா தான் நம்ம சீரடி சாய்நாதரை நம்ம கருதுறோம் அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கட் அவுட்ல வச்சு ஒரு எம்டிஎஃப் பிக்சரா நீங்க வச்சு வழிபாடு பண்ணணும்னாலும் நீங்க கொலுப்படியில அழகா அது சாய்நாதருடைய சரித்திரம் சொல்லும் போது இந்த ஒரு எம்டிஎஃப் ஐட்டமும் நீங்க சேர்த்து வச்சு பிளான் பண்ணிக்க முடியும்.
அடுத்து நீங்க பாக்குறது 51 சக்தி பீடங்கள். சக்தி பீடங்கள்ல இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்வரூபங்களை, எந்த ஊரு, அம்மனுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் 51 MDF இந்த மாதிரியான பீசஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இதை நீங்க 51 சக்தி பீடங்கள்னு பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐயப்பன், தர்மசாஸ்தா ஐயப்பனுடைய சரிதத்தை வரலாற சொல்லக்கூடிய காட்சிகள் 52 பிக்சர்ஸ் வரும். அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அழகா நீங்க ஸ்டாண்ட் இருக்கும், நீங்க நீட்டா வச்சிடலாம். ஒரு இடத்துல அழகா டிஸ்பிளே பண்ணிட்டு அதை ஒரு தீமாவே நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா வேலைக்கு போறவங்களுக்கு இதெல்லாம் மெனக்கெட முடியல, ஆனா எனக்கு தீம் வைக்கணும்னு ஆசை, எனக்கு மக்களுக்கு வந்து கலாச்சார பண்பாட்டை விளக்குறதும் புராண கதைகளை சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான சாய்ஸஸ்க்கு நீங்க போய்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரே பிக்சர்லயே அவங்களுடைய கதை தெரிஞ்சிருங்கிற மாதிரியான அந்த ஸ்டோரி தான் நீங்க MDFல பாக்குறீங்க. இதை தவிர 12 ஆழ்வார்கள் நீங்க வாங்கிக்க முடியும். 12 ஜோதிர்லிங்கங்கள் வேணும், அதை ஒரு கான்செப்டா வைக்கணும்னாலும் நீங்க MDFல வாங்கிக்கலாம். இதை தவிர அற்புதமான இன்னொரு விஷயம் இருக்கு, வெங்கடேச சுப்ரபாதம். இது வந்து நம்ம MS அம்மா பாடும்போது கேட்க அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து நம்ம MS அம்மா பாடிதான் அவர் எழுதுப்பாரு. ஸோ சுப்ரபாதம் அப்படிங்கிறது ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்கள் ஒன்னொன்னுத்தையும் காட்சிப்படுத்தி அந்த விளக்கத்தை அழகா பிக்சர் வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அவைலபிளா இருக்கு. நீங்க பிக்சர்ஸ் கேட்டு வாங்கி உங்களுடைய ஆர்டரை ஸ்ரீ விக்னேஷன் கோல பிளேஸ் பண்ணிக்க முடியும். கிருஷ்ணலீலா இந்த கான்செப்ட் முழுமையா நீங்க வாங்கி உங்களுடைய நவராத்திரியில அலங்காரமா வைக்க முடியும். அழகா MDFல சூப்பரா பண்ணியிருக்காங்க. 25 லீலைகளுக்கு மேல இவங்கள்ட்ட இருக்கு. நமக்கு குறிப்பிட்டு ஒரு 5 லீலைகள் வாங்கிக்கணும்னாலும் வாங்கிக்கலாம். ஹோல்சம் பேக்கேஜா எனக்கு கிருஷ்ணலீலா தான் மெயினான தீமா வைக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். கிருஷ்ணர் அப்படின்னாலே பசுமாடு கன்றுகளோடு இருக்கக்கூடியது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க இப்படி அழகா ஒரு இடத்துல நீங்க தாமரைப்பூ மேல கிருஷ்ணர் வந்து குழலூதக்கூடிய கிருஷ்ணரை வச்சு, பிச்சுவாய் அந்த பசுமாடுகளை வச்சு அழகா நீங்க இப்படியும் ஒரு செட்டப் பண்ணி காட்டலாம். ஒரு சிங்கிள் பீஸையே அழகா டிஸ்மேண்டில் பண்ணி நீங்க எங்க எடுத்துட்டு போகணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்துல கூட நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் செப்டம்பர் மாதத்துல தான் கிருஷ்ண ஜெயந்தி பண்ண போறீங்க. அந்த டைம்ல நீங்க அழகா இந்த மாதிரியான கிருஷ்ணலீலா கான்செப்ட்ஸை வச்சு சூப்பரா நீங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தை பண்ண முடியும். நம்முடைய மகா பெரிவா தெய்வத்தின் குரல்ல ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒளவை பாட்டி எங்கெல்லாம் போயிருக்காங்களோ அங்கெல்லாம் பிள்ளையார் இருந்திருக்காரு. பிள்ளையார் அகவலே வந்து யார் எழுதினது? ஒளவை பாட்டி எழுதினது. ஸோ அது ரொம்ப அற்புதமான ஒரு நூல். நான் தினந்தோறும் அந்த அகவல் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நான் உணர்றது பிள்ளையார் அகவல் படிக்கிறது. அகவுதல் அப்படின்னா அழைத்தல்னு அர்த்தம். அப்ப பிள்ளையார் சதுர்த்தி அப்போ நீங்க ஒரு தீம் பிளான் பண்ணலாம். அழகா நீங்க வச்சு அதை நவராத்திரிக்கும் நீங்க டிஸ்பிளேல வைக்கலாம். நம்ம தமிழகத்துல நிறைய விதமான பிள்ளையார்கள் நம்ம பாக்குறோம். அரச மரத்தடி பிள்ளையார் பாக்குறோம், ஆத்தங்கரையில பிள்ளையார் பாக்குறோம், குளத்தங்கரையில பிள்ளையார் பாக்குறோம், முச்சந்தி விநாயகர்னு பாக்குறோம், ரெட்ட பிள்ளையார்னு பாக்குறோம். ஏன் ஒரு பிளாட், ஒரு அபார்ட்மெண்ட்ல கூட ஒரு பிள்ளையார நம்ம பார்ப்போம். விதவிதமான பிள்ளையார் ஸ்வரூபங்கள் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா உண்டு. பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு கூட உண்டு. ஆதியந்த பிரபுன்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்படி விநாயகர் தொடர்பான நிறைய விஷயங்கள் சித்தி புத்தியோடு இருக்கிறதுன்னு நிறைய பிள்ளையார் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க வாங்கி வச்சு ஒரு தீமா கூட பிளான் பண்ணலாம். அதுவும் கூட ஸ்ரீ விக்னேஷன் கோல அவைலபிளா இருக்குங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு விரும்புறது. பிரேமானந்த் கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த MDF பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேமானந்த் அவருடைய அந்த மகானுடைய முகத்தோற்றம் அப்படியே வர்ற மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. விருந்தாவன்ல வாழும் மகானாக விளங்கக்கூடிய இவரை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் பார்க்கறதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 2 கிட்னி அவருக்கு ஃபெயிலியர் ஆன பிறகு கூட பல வருஷங்களா ராதா கிருஷ்ணா அப்படின்னு 2 கிட்னிக்கும் பேர் வச்சு அவர் பல வருஷங்களா எந்த நோயும் இல்லாம இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறது நம்மெல்லாம் அவரை பத்தி நினைக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை ஒரு கான்செப்டா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அழகா பிருந்தாவன் செட் பண்ணி கிருஷ்ணலீலா கான்செப்ட்லாம் வச்சு ராதே கிருஷ்ணாவை வச்சு இவரையும் கூடவே இணைச்சு வச்சு நீங்க வழிபாடு பண்ண முடியும். இந்த மாதிரி மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஏராளமான சனாதனத்தை பரப்பக்கூடிய மகான்கள் இருக்காங்க.
அந்த மகான்களை எல்லாம் நம்ம அழகா இந்த மாதிரி எம்டிஎஃப்ல வாங்கி வச்சு அதை ஒரு செப்பரேட் தீமா குரு பரம்பரை அப்படின்னு நீங்க பிளான் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அழகா இந்த பாக்ஸ்ல விபூதி போட்டு வச்சுக்கலாம், மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அழகான பாக்ஸ் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அடுத்து நம்ம பாக்குறது எல்லாம் மாடங்கள். இதுல நீங்க காஞ்சி மகாபெரிவாவுடைய மாடம் பாக்குறீங்க. இதுல நம்ம தினந்தோறும் விளக்கேத்தி வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி மாடங்கள்ல பிக்சர்ஸ் வர்றது நிறைய பாக்குறீங்க. ஸோ இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகா நீங்க வால் ஹேங்கிங்கா நீங்க மாட்டிட முடியும். தினந்தோறும் வழிபாட்டுல அகல் விளக்கு ஏத்தி வச்சு நம்ம வழிபாடும் பண்ண முடியும். அப்படி விளக்கு மாடங்கள் நிறைய டைப்ல இருக்கிறது, ஷேப்ஸ் வேற வேறையா மாறி மாறி இருக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அடுத்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்ல பாம்பன் சுவாமிகளுடைய அந்த அற்புதமான அந்த மந்திரம், எப்படி வந்து சஷ்டி கவசத்தை நம்ம 36 முறை ஒரு நாள்ல நம்ம சொன்னா நல்ல சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை அப்படிங்கும் போது இந்த 6 வரிகளை சொன்னாலே போதும், அந்த 36 முறை சொன்னதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை அப்படியே பொறிச்சிருக்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு கிஃப்டும் நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா பிளான் பண்ணலாம். ஒரு பக்கம் பாம்பன் சுவாமிகள் இருக்காரு, ஒரு பக்கம் இந்த மாதிரி இது அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருது. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட வரக்கூடிய இந்த பாக்ஸை நீங்க அழகா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா பிளான் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம மங்கள பொருள்ல கண்ணாடி வைப்போம். கண்ணாடியை ரொம்ப சாதாரணமா வாங்கி வைக்காம அதையே கொஞ்சம் கிராண்டா நல்லா பார்க்க ஒரு தரமா ஒரு லுக்கா இருக்கிற மாதிரி வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த கண்ணாடிகளும் நீங்க வாங்கிக்க முடியும். அதை தவிர டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இன்னும் நிறைய மிஸ் பண்ணி போனதெல்லாம் நான் வந்து இப்ப காட்டுறேன். வாழை மரங்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற பூக்கள், அதெல்லாம் சைசஸ் வாரியா கிடைக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம பாக்குறது ட்ரேஸ், அழகா 2 பக்கமும் நல்ல ஹேண்டிலோட இருக்கிற ட்ரேஸ் பாக்குறீங்க. நீங்க மங்கள பொருட்கள், பிளவுஸ் ஃபிட்டா இருக்கலாம், மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் இந்த ட்ரேல வச்சு அப்படியே அழகா நீங்க கொடுத்துட முடியும். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. மனைகள் பாருங்க, ரொம்ப 6 முகம் இருக்கிற மாதிரி இந்த மனை இருக்கு. இதுல நம்ம விளக்கேத்தி சூப்பரா நம்ம முருகப்பெருமான் முன்னாடி விளக்கேத்தி வச்சு வழிபாடும் பண்ண முடியும். இப்படி மனைகள் சைஸ் வாரியாவும், சைஸ் மட்டும் இல்ல பேட்டர்ன்ஸும் வேற வேறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய கிடைக்குது. இந்த மாதிரியான கோஸ்டர்ஸும் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் அழகா ஊஞ்சல் ஆடக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய ஊஞ்சல் பேட்டர்ன்ல உங்களுக்கு வேணும்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஊஞ்சல்ல வச்சு தாளாட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய அவைலபிளா இருக்கு. அதுல நீங்க சீரடி சாய்நாதர் பார்க்கலாம், அல்லது நம்முடைய மகாபெரிவாவை நீங்க பார்க்கணும்னாலும் ஓகே, இல்ல உங்களுக்கு பிரியமான அம்மன் சிலைகளை நம்ம ஊஞ்சல் வடிவத்துல வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்க முடியும். மகாபெரிவா அழகா ஊஞ்சல் ஆடக்கூடியது தான் நீங்க பாக்குறீங்க. இந்த வீடியோல நிறைய அழகான அலங்கார பொருட்கள் பார்த்திருக்கோம், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பார்த்திருக்கோம், நம்முடைய கொலு தீம்ஸை பட்ஜெட்ல எப்படி பிளான் பண்றதுங்கிற ஐடியாஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாமே ஈஸி டு கேரி. அழகா நீங்க ரொம்ப காம்பேக்டா, நான் வந்து ஒரு ஃபிளாட்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லை, நான் வருஷம் நிறைய பெரிய பெரிய பொம்மைகளை வாங்கி என்னால தீம் பிளான் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எம்டிஎஃப்ல செய்யப்பட்ட பிக்சர்ஸை வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு தான் இந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம பண்றோம். ஸ்ரீ விக்னேஷ் அன்கோவுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்றேன். நீங்க அவங்களுடைய ஷோரூமை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்க பண்ணலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பர்ல தொடர்பு கொண்டு இந்த வீடியோல பார்க்காததை தவிர நீங்க ஏதாவது ஒரு கதையோ தீமோ வரலாறோ பிளான் பண்றீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க ஐடியாஸ் கேட்டு உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணி உங்களுடைய நவராத்திரியை நீங்க டிஃப்ரெண்டா யோசிச்சு பிளான் பண்ணிக்க முடியும். ஈவன் பேச்சுலர்ஸா இருக்கிறவங்க கூட தீம் என்னால வைக்க முடியல, கொலு படி வைக்க முடியல, ஆனா நான் நவராத்திரி கொண்டாடணும்னு விருப்பப்பட்டா மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர் இப்படின்னு நீங்க இந்த மாதிரியான எம்டிஎஃப்ல வாங்கி வச்சு உங்களுடைய ரூம்லயே அழகா உங்களுடைய பேச்சுலர் கொலுவை கொண்டாட முடியுங்கிறதும் ஒரு நல்ல ஒரு சஜஷனா நான் கொடுக்க விரும்புறேன். இந்த நவராத்திரி எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் தரக்கூடியதா, சுபிட்சத்தை தரக்கூடியதா அமையணும்னு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ விக்னேஷ் அன்கோ வளர்ந்து கொடுத்து அவங்களுடைய இந்த மாதிரியான அழகழகான பொருட்கள் பல நாடுகளுக்கு போகணும். நம்முடைய கலாச்சார, பண்பாடு, புராண கதைகள் எல்லாம் பல குழந்தைகளுக்கு போய் சேரணும். அவங்களும் பாரம்பரியமா கொலு
பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்களுடைய கிளைகள் பல்வேறு நாடுகள்ல உருவாகணும்ன்றதையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.